Hello friends, welcome to Swing Lady. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் புலாவ் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பாத்திரத்துல 2 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். 2 டேபிள்ஸ்பூன் நெய், 2 டேபிள்ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சன 2 பிரியாணி இலை, பட்டை, அன்னாச்சி பூ, கிராம்பு, ஏலக்காய், பெப்பர், ஜீரம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நம்ம ஆனியனை சேர்த்துக்கலாம். பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் வெட்டி வச்சுக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். முந்திரி பருப்பையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காரத்துக்கு வெறும் பச்சை மிளகா மட்டும் தான் சேர்த்துருக்கோங்க. அவ்வளோதான் இந்த டிஷ்க்கு. இப்போ நம்ம காய்கறிகளை சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்துக்கிறேன். ஒரு கேரட் எடுத்துருக்கேன். 7 பீன்ஸு, 1 கப் பட்டாணி, 1 கப் காலிஃப்ளவர், 150 கிராம் பன்னீர். எல்லாமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மிதமான சூட்டில் வச்சு பண்ணுங்க. மிதமான சூட்டில் ஒரு 2 நிமிஷம் காய் வேகட்டுங்க. மூடி வச்சிடலாம். அப்பப்போ கலந்து விட்டுக்கோங்க காய்கறிகளும். இப்போ நம்ம கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்துக்கலாம். காய்கறிகளாம் நல்லா வெந்தாச்சு, போதும். நான் பாஸ்மதி ரைஸை நல்லா க்ளீன் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேங்க. 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. நீங்கள் இந்த மாதிரி பேன்லேயும் பண்ணலாம், குக்கர்லேயும் பண்ணலாம். நான் இன்னைக்கு குக்கரில் பண்ண போகிறேன். நான் இன்னைக்கு 2 கப் அரிசி எடுத்துருக்கேங்க. 2 கப் அரிசிக்கு 4 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இந்த காய்கறிகள் எல்லாம் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ அதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு விசில் விட்டுருங்க, போதும். இல்லைன்னா குழஞ்சிரும். இப்போ அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. எப்படி உதிரி உதிரியாக இருக்குன்னு பாருங்கள். இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.